ஆடி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அது என்ன சார் ஆடி மாதம்? ஆடி கார் வாங்க போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் மாதிரி ஆடி மாதம் என்ன நடக்கும்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நாங்கள்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கோம் சார். 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்தார். வந்தார். வந்தவர் என்ன செஞ்சார்? வேரிஸ் ரிஷபராசின்னு கண்டுபிடிச்சு கொடுத்து உங்களை வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் பண்ணி விட்டார். நல்லா உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் நெஞ்சத்தை கைப்பிடித்து சொல்லுங்கள். கமெண்டில் கண்டபடி திட்டுறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி உங்கள் ஹார்ட்டுக்கு உண்மையாக ஒன்று சொல்லுங்கள். ஒரு 4 மாதமாக நிம்மதியாக தானே இருக்கீங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். காரணம் என்னன்னா, சனி பகவான் வாக்கியப்படி உங்களுக்கு 11க்கு வந்ததுலேருந்து புது கடை ஓப்பன் பண்ணுறது, புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. நண்பர்களே, மற்றவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு வேலை, உங்களுக்கு லைஃப் ஸ்டைல். நீங்கள் பாருங்கள், குளிச்சுட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் பற்றி யோசிப்பீங்க, சாப்பிடும்போது பிஸ்னஸ் பற்றி யோசிப்பீங்க, யோசிக்கிட்டே இருப்பீங்க. பிஸ்னஸ் தூக்கி தோலை போட்டுகிட்டே தான் சுற்றுவீங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ 11 கூடையவன் இந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் சுக்கிரன் கண்ணியில் நீச்சமாக்குறார். அது ஒன்று தான் கெட்ட பாயிண்ட். மற்றபடி ராசியான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 11 கூடிய சனி பகவான் வக்கரமாக்குறார். அடாடாடாடாடா. அவரே அதே மாதிரி கீழே 7 கூடைய செவ்வாய் பகவான் 2ல் பொன்மகள் வந்தால் ஃபாரின் ஆர்டர் சார், ஃபாரின் ஆர்டர். ஆப்பிரிக்காவுக்கு இங்கேருந்து இந்த மாதிரி புலி மூட்டை அனுப்ப போகிறேன். ஏதோ ஒரு பிஸ்னஸ், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பிஸ்னஸும் பிஸ்னஸ் தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, நம்ம வச்சிருக்கிறதே ஒரு சாதாரண டீ கடை, நம்ம வச்சிருக்கிறதே சாதாரண பேக்கரி கடை, இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்படிலாம் சொன்னீங்கன்னா கடைசிக்கு இப்படி தான் இருப்பீங்க. உங்கள் விஷயத்தை நீங்களே மதிக்கலாம், அவன் மதிக்கிறான். 7 கூடவன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வணிக வர்த்தகம் வெளிநாட்டில். என்ன சார் சொல்கிறீங்க, ஃபாரினில் போய் ஆரம்பிக்கலாங்கிறீங்களா? ஆரம்பிங்க சார், ஓடும், கண்டிப்பாக ஓடும். எண்ணம் போல் வாழ்க்கை.